நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அவங்க உங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்களா? அதாவது நீங்க ஓடினா அது உங்களுடைய கடமை, நீங்க கனிவோடு உதவி செஞ்சா அது உங்களுடைய இயல்பு, நீங்க தியாகம் பண்ணா அது எதிர்பார்ப்பு அப்படின்னு ரொம்ப ஈஸியா உங்களை எடுத்துக்கிட்டு உங்களை மதிக்காம கடந்து போயிடுறாங்களா? இதைத்தாங்க உளவியல்ல ஹெல்பர்ஸ் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது நாம அடுத்தவங்களுக்கு பிரதிபலன் பார்க்காம செய்யற உதவிய அவங்க கிட்ட எதையாவது எதிர்பார்த்து தான் செய்யறோம் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறது. நம்முடைய அன்பும் சரி, கனிவான உதவியும் சரி, எல்லா விஷயத்துக்கும் இப்படி சரி அப்படின்னு சொல்றது நாம அவங்க மூளையில ஒரு சேஃப்டி நெட்டா மாறி போயிடுறோம். இதனால அவங்க மூளை என்ன நினைக்கும் தெரியுமா? நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய கனிவான உதவியையும் எந்த நேரமும் தங்களுக்கு இலவசமா கிடைக்கிற ஒரு பொருள் அப்படின்னு அவங்க அடி மனசுல பதித்து கொள்ளும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லது செஞ்சா மதிப்பு தானே கிடைக்கணும். ஆனா பல நேரங்கள்ல நல்ல மனசுக்காரங்க தாங்க அதிகமா காயப்படுறாங்க. அடுத்தவங்களுக்கு நாம கொடுக்கிற அன்பும் அடுத்தவங்களுக்கு நாம கனிவோடு செய்யற உதவியும் பல சமயங்கள்ல சர்வ சாதாரணமா டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு மாற காரணம் என்ன? இதற்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்கு. ஒரு கிராமத்துல ஒரு பெரிய கிணறு இருந்துச்சான். அந்த கிணறு எல்லோருக்கும் தண்ணீர் கொடுத்து உதவிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அந்த கிராமத்துல பயங்கர வறட்சி ஏற்பட்டது. அதனால அந்த கிணற்றால அந்த கிராம மக்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியல. உடனே கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்களாம் தெரியுமா? இந்த கிணறால பயனே இல்ல, இந்த கிணறு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு கூறப்பட்டுட்டாங்களாம். அப்பதான் அந்த கிணறு நினைச்சுதான், இதுவரைக்கும் பல 100 நாட்கள் எல்லோருக்கும் தண்ணீர் கொடுத்து உதவி செஞ்சேன், அதெல்லாம் அவங்க மனசுல நிக்கல. ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் என்னால தண்ணீர் கொடுத்து உதவ முடியல அப்படிங்கறதுதான் அவங்க மனசுல நிக்குது அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொண்டதான். ஆமா நட்புகளே, இதேதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்குது. எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பவர்களின் மதிப்பு எப்பொழுதாவது கொடுக்க முடியாமல் இருப்பதை வச்சுதான் அளக்கப்படுகின்றது. இன்றைக்கு நாம இந்த காணொலியில நல்ல மனதுகாரர்களை ஏன் மக்கள் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க, எப்பொழுதும் கிடைப்பவர்களின் மதிப்பு ஏன் குறைகின்றது அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்ல கனிவோடு நாம நம்முடைய மதிப்பை எப்படி உயர்த்திக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க பார்க்க போறோம். வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. இப்ப நாம பார்க்க போறது the cause of being too kind. நாம யாருக்கு அதிகமா உதவி செஞ்சிருக்கோமோ அவங்களால தாங்க நாம அதிகமா காயமும் பட்டிருப்போம். இத நாம கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஒரு நன்றி கூட கிடைக்காத போது மனசு ரொம்பவே வலிக்கும். ஆனா ஒரு விஷயத்த நாம யோசிச்சு பார்க்கணும். நம்மள காயப்படுத்தியது அவங்க இல்ல, நம்முடைய எதிர்பார்ப்பு தாங்க. எப்பொழுதும் அடுத்தவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அடுத்தவங்க பார்வையில ரொம்ப சர்வ சாதாரணமா தாங்க தெரிவாங்க. இத தாங்க உளவியல்ல டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு விஷயம் எவ்வளவு மதிப்பு மிக்கதாக இருந்தாலும் அது எளிதாக இலவசமா கிடைக்கும் போது அதோட மதிப்பை மூளை குறைச்சுதாங்க பார்க்கும். நீங்க ஒருவருக்கு 10 முறை உதவி பண்ணிருக்கலாம், 11வது முறை உதவி பண்ண முடியாமல் போனால் அதுதாங்க அவங்க ஞாபகத்துல இருக்கும். மனித மூளைக்கு ஒரு சிறப்பு இருக்கு, என்ன தெரியுமா? எப்பொழுதும் கிடைக்கிறது அது கவனிக்கவே கவனிக்காது, கிடைக்காததை தாங்க அது ஞாபகத்திலே வச்சிருக்கும். இதைத்தாங்க உளவியல்ல எக்ஸ்பெக்டேஷன் ட்ராப் அப்படின்னு சொல்றோம். அதனால ஒரு காலகட்டத்துல நன்றி இருந்த இடத்துல எதிர்பார்ப்பு வந்து உட்கார்ந்து விடுகிறது. எதிர்பார்ப்பு வந்து உட்கார்ந்த இடத்தில் மதிப்பு தானாக வெளியேறுகிறது. அதனால நல்ல மனதிருப்பது தவறில்லை, உதவி செய்வதும் தவறில்லை. ஆனா உங்களையே நீங்க மறந்து உதவி செய்வது தாங்க தவறு. மற்றவர்களின் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக நீங்க உங்களையே இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மதிக்காதவங்களுக்கு நீங்க கொடுக்கிற அன்பு பெரும்பாலும் பல சமயங்களில் உரிமையா மாறிடும். ஆனா உங்களை மதிக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற அன்பு நன்றியா திரும்பி வரும். அதனால உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு கொஸ்டினை கேட்டு பாருங்க. அதாவது, நான் அடுத்தவங்களுக்கு உதவிதான் செய்யறேனா அல்லது என்னை நானே இழந்து கொண்டிருக்கிறேனா அப்படிங்கிறத.
இந்த கேள்விக்கான பதில் தாங்க உங்களை சுற்றி இருக்கும் உறவுகளின் உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டிடும். இப்ப நாம பார்க்க போறது த பவர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ். அதாவது எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் ஓடோடி போகும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சிறிய இடைவெளியை கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். நீங்க இல்லாத அந்த வெற்றிடத்தை அவங்க உணரும் போதுதான் நீங்க எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு பயமும் விழிப்புணர்வும் அவங்க மனசுல ஏற்பட ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கனிவான அன்புக்கும் அவங்க மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மனித மனம் எப்பொழுதும் கை நழுவி போகும் விஷயத்துக்கு தாங்க அதிக மதிப்பு கொடுக்கும். அருகில் இருக்கும் அருமை தூரத்தில் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு பெரியவங்க பொதுவா சொல்லுவாங்க. இது உறவுகளுக்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்தும், உங்க மதிப்புக்கும் பொருந்தும். ஒரு அரண்மனையின் ஜன்னல்ல தினமும் ஒரு அரிய வகை பறவை வந்து பாட்டு பாடுமா. இத ராஜா தினமும் கவனிச்சுக்கிட்டே வந்தாராம். ஆனா இது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தோணலையாம். ஒரு நாள் அந்த பறவை திடீர்னு வர்றத நிறுத்திச்சான். 2வது நாளும் வரவே இல்லையா. ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா? ஜன்னல் அருகே சென்று அந்த பறவை வருதா வரலையா அப்படின்னு காத்திருக்க ஆரம்பிச்சாரா. இப்போ இந்த பறவை மாறவே இல்லை, அதோட குரலும் மாறவே இல்லை. மாறினது அதோட இல்லாமை, மாறியது ராஜா. ஆமா நட்புக்களை, இதைத்தாங்க உளவியல்ல வேக்யூம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு விஷயம் எப்பொழுதும் கிடைக்கும் போது அதோட மதிப்பு குறையும். ஆனால் அதே விஷயம் தற்காலிகமாக நின்று போனால் அதோட மதிப்பு பெரிதாக மனதில் தெரியும். நீங்க யாரையும் தண்டிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை, யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அதனால நீங்க யார் பின்னாடியும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. நீங்க சில சமயங்களில் ஒருபடி பின்னாடி இழுத்துக் கொள்வதுதாங்க மிகவும் புத்திசாலித்தனம். வில்லு எவ்வளவு தூரம் முன்னாடி செல்ல வேண்டுமோ அவ்வளவு தூரம் பின்னாடி இழுக்கப்படும். இதை போல நீங்க சில சமயங்களில் விலகுவது உறவை உடைப்பதற்காக அல்ல, உங்களுடைய உண்மையான மதிப்பை வெளியே கொண்டு வருவதற்காக. ஒருவர் உங்களை பற்றி எப்பொழுது நினைக்க ஆரம்பிப்பார் தெரியுமா? நீங்க அவருடன் இருக்கும் நேரத்தில் அல்ல, நீங்க இல்லாத நேரத்தில் தான். அதனால சில பேர் எவ்வளவு நேரம் பேசினாலும் அடுத்தவங்க மனசுல நிக்க மாட்டாங்க. சில பேர் 1-2 நிமிடங்கள் மட்டும்தான் பேசுவாங்க, ஆனா அவங்க மனசுல நிலைச்சு நிற்பாங்க. வித்தியாசம் என்ன தெரியுமா? நேரத்தில் இல்லைங்க, அது அவர்களுடைய தாக்கத்துல தாங்க இருக்கு. அதனால உங்களை யாராவது சாதாரணமா எடுத்துக்கிட்டா உடனே கோபப்படாதீங்க, விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்காதீங்க, உங்களை நிரூபிக்க ஓடாதீங்க, அமைதியா இருங்க. உங்க வாழ்க்கையில கவனம் செலுத்துங்க, உங்களுடைய கனவுகளுக்கு நேரத்தை கொடுங்க. உண்மையான மதிப்பு அப்படிங்கிறது நீங்க இருக்கும் போது மட்டுமே இல்லைங்க, நீங்க இல்லாத போதும் உங்களுடைய உடனிருப்ப அவங்க உணரும் போதுதான் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எப்பொழுதும் கிடைப்பது நல்ல குணம்தான், ஆனா எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருந்தால் அது உங்க மதிப்பை குறைச்சிடும் அப்படிங்கிறத. இப்ப நாம பார்க்க போறது ரீவயரிங் த கம்ப்ளைன்ஸ் ரிஃப்ளெக்ஸ். அதாவது சரி என்று சொல்லும் பழக்கத்தை மாற்றுவது எப்படி. நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? யாராவது நம்ம கிட்ட உதவி அப்படின்னு கேட்டுட்டா நாம நம்முடைய சொந்த வேலைகள்லாம் தூக்கி போட்டுட்டு உடனே ஓடி சென்று உதவி செய்வதுதான். இதை தாங்க உளவியல்ல எஸ் கிளைடிங் அப்படின்னு சொல்றோம். ஆனா நாம தனியா இருக்கும் போது நாம வருத்தப்படுவோம், ஏன் நாம அந்த நேரத்துல மறுக்கல, ஏன் நாம நமக்காக நிக்கல அப்படின்னு. ஆனா நாம ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கணும், இது ஒரு உளவியல் பழக்கம். ஒரு குருவும் சீடனும் ஆற்றங்கரைக்கு போனாங்களாம். ஆற்றில் ஒரு தேள் தத்தளிச்சுட்டே இருக்கிறத குரு பார்த்துட்டு காப்பாற்ற முயற்சி பண்ணாராம். அந்த தேள் கையில கொட்டிச்சான். மறுபடியும் குரு அதை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது மறுபடியும் கொட்டிச்சான். சீடன் சொன்னாராம், அதுதான் கொட்டுதுல, விட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம். குரு என்ன தெரியுமா சொன்னாராம்? கொட்டுறது அதோட இயல்பு, காப்பாற்றுறது என்னோட இயல்பு அப்படின்னு சொன்னாராம். ஆமா நட்புகளை, உதவி செய்யறது தப்பு இல்ல, ஆனா நல்லவங்களா இருப்பதற்கும் நாம பயன்படுத்தப்படுவதற்கும் இடையே ஒரு கோடு தாங்க இருக்கு. இந்த கோடை புரிஞ்சிக்காதவங்க மட்டும்தாங்க அதிகமா காயப்படுறாங்க. பல பேர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாததற்கு காரணம் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால இல்லைங்க. நாம இல்லைன்னு சொன்னா அவங்க நம்மளை பற்றி தப்பா நினைச்சிடுவாங்களோ, அல்லது கோபப்பட்டுடுவாங்களோ, அல்லது இந்த உறவு முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலதாங்க.
இத தாங்க உளவியல்ல பீப்புள் பிளீசிங் அப்படின்னு சொல்றோம். எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவன் கடைசியில தன்னை தானே காயப்படுத்திக் கொள்கிறான் அப்படின்றதாங்க நிதர்சனமான உண்மை. இனிமேல் யாராவது உங்ககிட்ட உதவி அப்படின்னு கேட்டா ஒரு 5 வினாடிகள் அமைதியா இருங்க. உங்களுக்குள்ள நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. என்ன தெரியுமா? இந்த உதவியை செய்ய நான் உண்மையிலேயே விரும்புகிறேனா, அல்லது இந்த உதவி செய்தா எனக்கு மன நிம்மதி கிடைக்குமா அப்படிங்கிறத. பெரும்பாலான தவறுகள் அவசரமான சம்மதத்தில் தாங்க ஏற்படுகின்றது. பெரும்பாலான சரியான முடிவுகள் அமைதியில் தாங்க பிறக்கின்றது. அதனால யோசித்து செய்தபின் யோசிக்காதே அப்படின்னு பெரியவங்க பொதுவா சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்றது சுயமரியாதை இல்ல அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அதுதாங்க சுயமரியாதை. இப்பொழுது என்னால் முடியாது அப்படின்னு சொல்றது அகந்தை இல்லைங்க, அது நமக்கு நாம எல்லைகளை அமைச்சுக்கிறது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்களை உண்மையாக நேசிக்கிறவர் நீங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களை மதிப்பார். நீங்க ஆமா அப்படின்னு சொன்னாலும் உங்களை மதிப்பார். ஆனா உங்களை பயன்படுத்துறவங்க நீங்க இல்லை அப்படின்னு சொன்னா உடனே கோபப்படுவாங்க. நீங்க அவர்களுடைய உண்மையான முகத்தை உடனே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நாம பார்க்க போறது மாஸ்டரிங் எமோஷனல் கரன்சி அண்ட் ரெஸ்பெக்டட் பிரசன்ஸ். நாம நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளை பற்றி அடுத்தவங்களே நினைக்க வைக்குது. நாம எல்லோருக்கும் நல்லவர், ட்ரூ நைஸ் அப்படின்னு பெயர் எடுக்க அளவுக்கு அதிகமா வளைஞ்சு கொடுக்கும் போது நம்முடைய சமுதாய அந்தஸ்து அந்த இடத்துலயே குறைஞ்சு போயிடுது. இந்த இடத்துல தாங்க நாம கான்ட்ராக்சுவல் கைண்ட்னஸ் முறையா பயன்படுத்தலாம். அதாவது அன்புக்கும் உதவிக்கும் எல்லை உண்டு அப்படிங்கிறத. அன்பும் உதவியும் பரஸ்பரம் மதிக்கப்பட வேண்டும். உங்களை ஏளனமா நினைப்பவர்களிடமோ அல்லது உங்க கனிவை சுரண்டணும் அப்படின்னு நினைப்பவர்களிடமோ நீங்க உங்களுடைய ஆற்றலை செலுத்துவதை உடனே நிறுத்தணும். அதனால நீங்க உங்களையே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகம் உங்களை தானாக மதிக்க தொடங்கும். உளவியல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? அதை தாங்க எமோஷனல் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய நேரம், உங்களுடைய கவனம், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய அன்பு அனைத்தும் ஒரு நாணயம் மாதிரி, பணம் மாதிரிங்க. நீங்க ஒரு 1000 ரூபாயை தூக்கி சும்மா தெருவுல போட மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் உங்களுடைய அன்பையும், உங்களுடைய நேரத்தையும், உங்களுடைய உழைப்பையும், உங்களுடைய மன நிம்மதியையும் அடுத்தவங்க கிட்ட சும்மா ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்களோட கருத்து வேணா மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனா உங்களுடைய அடையாளம், உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய சுயமரியாதை எப்பொழுதும் நிலையாக இருக்க வேண்டும். அதனால நீங்க உங்களையே மதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு அதிசயம் நடக்கும். என்ன தெரியுமா? உங்களை பயன்படுத்த நினைப்பவர்கள் தானாக விலகி போவார்கள். உங்களை உண்மையா மதிக்கிறவங்க உங்களை தேடி இன்னும் நெருங்கி வருவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா சுயமரியாதை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு காந்தம். இந்த காந்தம் சரியான மனிதர்களை ஈர்க்கும், தவறான மனிதர்களை விலக்கும். அதனால அன்பா இருங்கள், ஆனா அளவில்லாமல் அல்ல. எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள், ஆனா உங்களையே இழக்கும் அளவுக்கு அல்ல. கனிவாக இருங்கள், ஆனா உங்களுடைய மதிப்பை குறைக்கும் அளவுக்கு அல்ல. இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களுக்கு குறைவில்லை. ஆனால் தங்களை தாங்களே மதிக்க தெரிந்த நல்ல மனிதர்கள் தாங்க குறைவு. அதனால அன்பு பலவீனம் அல்ல, கனிவு குறையும் அல்ல. பல நேரங்களில் சுயமரியாதை இல்லாத அன்பு காயங்களை ஏற்படுத்தும். ஆனா சுயமரியாதையோடு இருக்கும் அன்பு மரியாதையாக மலரும். இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே போல தொடர்ந்து வரனா கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.